ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6/10/2025 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வைஸ் பெருசாக எதுவும் வரலைங்க யூஎஸில். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.5% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. அனதர் ஆல் டைம் ஹை க்ளோஸுங்க. எஸ்என்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ப்ராஃபிட் புக்கிங் ஆர் செல்லிங் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.43% வந்து பியரிஷாக முடிச்சிருக்குங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விதமான ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லலாம். மூணுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். லைக் டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாகவும், எஸ்என்பி ஃப்ளாட் ஆகும், நாஸ்டாக் கொஞ்சம் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிந்தாங்க சொல்லி ஆகணும் எஸ்என்பிலையும் நாஸ்டாக்லையும். அதை தாண்டி விக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க. ஸோ நியூஸ் வைஸாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே நம்ம வந்து கடந்து போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்ஐடி டேட்டா வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. டிஐ வந்து 500 கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க. பெரிய ஆக்டிவிட்டி, ரொம்ப கம்மியான ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. பட் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஒரு சின்ன பேரிஷான விஷயம். அப்படியே யூஎஸ்டிஐஎன்ஆர் பக்கம் ஓடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 88.7 அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் ஹைக் பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபார் த மார்க்கெட்ஸ் இன் ஷார்ட் டேர்ம் அஸ் வெல் அஸ் இன் லாங் டேர்ம். ரெண்டுலேயுமே நம்மளுடைய பணம் வீக் ஆகிறது நம்மளுக்கு நெகட்டிவான விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான விஷயம் தான். ஓகேங்க, அடுத்து நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போயிடலாம். ஸோ லாங் பில்டப் வந்துருக்குங்க. சூப்பர் பாசிட்டிவான விஷயம். சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ் 4% பாசிட்டிவ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் தான். அப்போ ஃபியூச்சர்ஸில் பாசிட்டிவிட்டி கண்ணுக்கு தெரியுது. ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஓஏ இன்ட்ராடேலையும் புல்லிஷாக தான் இருக்குது. 1.8 crores. பொசிஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 crores பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பொசிஷனல் டேட்டாவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஓஏ டேட்டாவுமே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னஸை நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக இருக்காங்க. மார்க்கெட் கீழே போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களும் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க அண்ட் புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி அதிகப்படியான கால் ஆப்ஷனை பை பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க வந்து கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்காங்க அக்ரெசிவாக, புட் ஆப்ஷனையும் அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3 பேர்த்துக்கும் மார்க்கெட் 3 விதமாக மூவ் ஆகணும். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி என்றைக்குமே ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கு தான் ஃபேவர் அமையும். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. இந்த புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகுமா, இவங்க ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயுடைய லாங் ஷார்ட் ரேஷியோ ஆஃப்டர் ஹிஸ்டாரிக்கல் லோ ஆஃப் 5.99%. ஒரு சின்ன ஷார்ட் கவரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 வரைக்கும் வந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் பயங்கரமான பீரிஷாக இருக்குது. ஆப்ஷன்ஸ்லையும் பயங்கரமான பீரிஷ், ஃபியூச்சர்ஸ்லையும் பயங்கரமான பீரிஷ் இருக்குது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் இவ்வளோ பீரிஷாக இருக்கிறதுனால ஃபர்தராக அவங்களால ஷார்ட் அடிக்க முடியாது. அது வேணால் நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லலாம். ஸோ மேபி அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணாங்கன்னா நல்லது ஒரு ரேலி மேலே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து அப்படியே நம்ம குளோபல் டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இண்டெக்ஸுமே யூஎஸில் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஏஷியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சுங்கன்னா அப்படியே பார்த்தப்போ இங்கே பாருங்கள் 4.28%. சம் பொலிட்டிக்கல் ஏதோ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது போல் இருக்கு இங்கே, ஜப்பானில். அதன் காரணமாக இது பாசிட்டிவாக இருக்குது. அதை தாண்டி ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பியரிஷாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சைனா மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகலை. கொரியா அன்னைக்கு லீவ் போலையே, இதுலேருந்தும் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் தகவல்கள் தெரியல. ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மூமெண்ட்டாக பயங்கர பாசிட்டிவாக இருக்குங்க. எல்லா பக்கமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதான் தெரியுது. பெரிய பியரிஷன்ஸ் எதுவுமே கண்ணுக்கு தெரியலைங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து டெரிவேட்டிவ் டேட்டா. இப்போ அப்படியே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பக்கம் போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியுடைய டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக் வைஸ் புல்லிஷாகவும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பியரிஷாகவும் இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக கிளியராக இன்றைக்கி இதுதான் பயாஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாத மாதிரி இருக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம அப்படியே சிபிஆர் பக்கம் வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் வந்துருந்துச்சு. மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு 2.5 வரைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் 2.5க்கு மேலே ஒரு சின்ன ரேலி, ஒரு பாசிட்டிவான ரேலி வந்து மார்க்கெட்டை மேலே முடிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாங்க. ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே முடிச்சிருக்கு. பட் என்னதான் பாசிட்டிவாக முடிச்சிருந்தாலும் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேண்டில் ஸ்டிக் வைஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் விர்ஜின் சிபிஆர் ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறது ஒரு சின்ன பியரிஷான விஷயங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு சிபிஆர். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஃப்ரைடே வந்து சிபிஆர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன சிபிஆர் தான். ஸோ ஒரு மீடியம் சிபிஆர்னு வச்சுக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அது வைடு சிபிஆர் தான். பட் ப்ரீவியஸ் டேக்கு இது கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மீடியம் சிபிஆர்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அசெண்டிங் சிபிஆராக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ S1 ப்ரீவியஸ் லெவல் இந்த ஒரு 730 லெவலுக்குலாம் வந்துச்சுன்னா, ஒரு 750 லெவல் 23,750க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி மேலே விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ ஒரு 900க்கு மேலே போகும்போதே உங்களுக்கு ப்ரைஸில் ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சிபிஆருங்க. ஸோ இந்த வீக்லி சிபிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போன வாரம் வந்ததுன்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்து இந்த பெரிய வைடு சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இது போன வாரம் வந்த சிபிஆர். ஸோ அது இது மேலே பிளாட் ஆயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இது இந்த பக்கம் இந்த வாரம் வரக்கூடிய சிபிஆர். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் நான் போட்டிருக்கேன். ஸோ போன வாரம் ஒரு வைடு சிபிஆர் வந்துச்சு. மோஸ்ட்லி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி சிபிஆருக்கு மேலே போக முடியாமல் இங்கே தான் முடிச்சிருக்கு. அண்ட் இது இந்த வார சிபிஆருங்க. ஸோ ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சிபிஆரை உடச்சி கீழே வரும்போது, அதாவது 740 கீழே வந்துச்சுன்னா, அதாவது எனக்கு டெய்லி சிபிஆர் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டெய்லி சிபிஆர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம S1 லெவலில் கீழே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 740 லெவலுங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோ லெவலில் கீழே உடச்சி வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே வருதா இல்லை இந்த விர்ஜின் சிபிஆரில் போய் டச் ஆகி வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம். அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுனாலே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 906 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல விர்ஜின் சிபிஆரும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 25,010 அண்ட் 25,044 மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. 729 49 வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆயிடுச்சு, அதாவது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ப்ரைஸ் இப்படி ஒரு கேண்டில் போட்டு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி கீழே போகும்போது 24,588 555 மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் இன்றைக்கே மார்க்கெட் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ப்ராபப்லி முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருக்குங்க. பக்கத்தில் எந்த விதமான முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இல்லை. எல்லாம் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் வரது கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீக்கில் சொல்கிறேன் நான், இன்றைக்கே சொல்லலை. இந்த வீக்கில் ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரைடே ஃபார்ம் ஆனது தான். ஒரு வைடு சிபிஆர் வந்துருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஹையர் ஹை போட்டு ஒரு கன்சாலிடேஷனில் தான் முடிஞ்சிருச்சு. நிஃப்டி மாதிரி எதுவுமே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் முடிஞ்சிருந்துச்சு, பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி இங்கே ஒரு மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் பை அண்ட் டிப் தான். மார்க்கெட் கீழே வந்தால் டிப் ஆகி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த 55,180 ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான சிபிஆர் அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி ப்ரைஸ் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மேலே இருக்க R1 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 700 55,700க்கு மேலே இருக்குது. 700க்கும் 800 இடையில ஒரு 750 லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டும் போது ஃபர்தராக ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி அப்சல்யூட்டில் பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா வராங்க. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக சம்மரைஸ் பண்ணோம்னா எல்லாமே நல்லா இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குது, குளோபல் மொமெண்டம் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க, ஓஏ டேட்டா பாசிட்டிவாக இருக்குது. பட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்திருக்குங்க. ஸோ இந்த விர்ஜின் சிபிஆர் ஆகட்டும், இல்லை வந்து மேலே இருக்கிற டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பவர் அப்படிங்கிறது இருக்குது. அது ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி என்ன தான் குளோபல் மொமெண்டம் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும், நிக்கிலாம் 4% ஏறி இருந்தாலும், கிஃப்ட் நிஃப்டி பயங்கர ஃப்ளாட்டாக வெறும் 11 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் குளோபல் மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைன் தான். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்குங்க. HDFC பேங்க்குக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு, இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸும் மேரிகோ மாதிரியான சில கம்பெனிஸுமே பிஸ்னஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் அப்டேட் விட்ட ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவுமே ஒரு ஆக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.
ஓகேங்க. இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிலவரம். அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரூட் ஆயிலுமே பார்த்துடலாம். ஸோ வீக்கெண்ட் வீடியோலேயே அந்த க்ரூட் ஆயில் நான் கவர் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ நம்ம அதை கவர் பண்ணிடலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலுங்க. 62.25 இதை தாண்டிச்சுன்னா க்ரூட் ஆயில் பறக்க போகிறான் மேலே. ஸோ இது தாண்டாத வரைக்கும் சொல்ல முடியாது. ரெண்டாவது டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்க லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதை உடச்சி இன்டியூஸ் பண்ணிட்டு, இது இன்டியூஸ்மெண்ட். எப்போவுமே லிக்விடிட்டி போனால் ப்ரைஸ் ரிவர்சல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், பவர் ஆஃப் 3 கான்செப்ட் என்னது இது? அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மேலே வரணும். ஸோ யூஎஸ் ஆயில் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கு ப்ரைஸ் இந்த தடைகளை தாண்ட வேணும். 62.25 தாண்டிட்டா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து யூஎஸ் க்ரூட் ஆயில் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இப்படியே போகுமா, இல்லைன்னா இங்கே நிறைய லிக்விடிட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி விட்டு போயிருக்கு, இங்கே வந்து சில ஸ்வீப்பை போட்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் வாட் எவர் இட் இஸ், இப்படி போயும் மேலே போகலாம், அது இப்படி போய் இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகும்னு தெரில. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் இந்த லெவல் இருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக தெரியுது இது தாண்டும் போது. ஸோ அஸ் ஆஃப் நவுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1.6%, 1.7% பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டுங்க இன்றைக்கி மார்னிங் வந்து 0.6% பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஓப்பன் ஆகும்போது புது ஆல் டைம் ஹை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்போதைய நிலவரத்துக்குலாம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரில. அட்லீஸ்ட் இந்த ஃபேர்வேல்யூ கேப் வந்து இன்வெர்ஸ் ஆகணும். இது வந்து இன்வெர்ஸ் ஆகாமல் ஒரு லோயர் லோ வந்து போடாமல் நம்மளால் கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரிஷெல்லாம் ஆக முடியாது. எனி டிப் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை தாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத, கோல்டுமே இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. அண்டு இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி இந்த பவர் ஆஃப் 3 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி ஆப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.